நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழைத்தவனை நாடு பார்த்ததுண்டா. காமராஜரின் ஆட்சியின் சிறப்பை பற்றி சில வரிகள் பேச வந்துள்ளேன். இவர் இந்திய சுதந்திர போராட்ட வீரர். 1984 ஆண்டு முதல் 1963 ஆண்டு வரை முதலமைச்சராக பணியாற்றினார். இவரது ஆட்சியில் கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி இவற்றில் சிறந்து விளங்கினார். நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா, தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முளைத்தவரை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. பிடித்த கையில் ஏடு கொடுத்த மகராஜனி வந்தானம்மா. இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் நீடு எவன்தானம்மா. வலிமை இருந்த போதும் மிக எளிமையோடு இருந்தார். வேலை உள்ளம் கொண்ட எங்கள் கருப்பு காந்தீவனே. நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. முதலாவதாக இந்த பொது வாழ்க்கை ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 13வது வயசில் நம்மளை கொண்டு போய் நம்மளுடைய மாமாவோட கடையில் சேர்த்து விட்டாங்க. அப்படி சேர்த்து விடும்போது தான் அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தார். அங்கே அவர் சேர்த்து விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளை அப்பப்போ இந்த சுதேசி மித்திரன் படிக்க ஆரம்பிச்சது. அப்போ நம்ம வயசில் இருக்கக்கூடிய அது பேச ஆரம்பித்து, இதை பற்றி பேச ஆரம்பித்து இந்த பொது வாழ்க்கை மேலே ஆர்வம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அப்போ நான் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயப்பட்டு என்ன பண்ணாங்க, வீட்டில் திருவனந்தபுரத்துக்கு அனுப்பிச்சு அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாமா மரக்கடை வச்சுருந்தாராக்கும். அந்த மரக்கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திருவனந்தபுரம் வைக்கன்ற ஒரு ஊரில் மகாதேவர்ன்ற ஒரு கோயிலில் தாழ்த்தப்பட்ட சாதியின மக்களை உள்ளே விடமாட்டோன்ற ஒரு விதி இருந்துச்சு. அந்த விதியை நாங்கள் எதிர்த்து போராட்டம் பண்ணோம். அதுதான் என்னுடைய முதல் போராட்டமும். அந்த போராட்டத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நான் இப்படியே இருக்கேன், அங்கே போய் இப்படியே இருக்கேன்னு சொல்லி பயப்பட்டு திருப்பி விருதுநகர் என் சொந்த ஊருக்கேன்னு கூப்பிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இந்த அரசியல் ஆர்வம், இந்த பொது வாழ்க்கையில் ஆர்வம் இருந்ததுனால என்னுடைய 16வது வயசில் நான் காங்கிரஸில் சேர முடிவு பண்ணி இந்த பொது வாழ்க்கையில் இறங்கினேன். ஐயா, அப்புறம் உங்கள் ஆட்சி காலத்தில் நீங்கள் கல்விக்கும் தண்ணீருக்கும் ரொம்ப
முன்னுரிமை கொடுத்தீங்க? ஏன் அது? தம்பி, தண்ணீர் எந்த அளவுக்கு நமக்கு அத்தியாவசியமோ அதே அளவுக்கு கல்வியும் நமக்கு அத்தியாவசியம் தம்பி. எந்த அளவுக்குன்னா, தண்ணீர் இல்லாமல் நீங்கள் 2 நாள் வாழ்ந்துருவீங்களோ? தண்ணீர் நம்மளோட உயிரை காப்பாற்றும். ஆனால் கல்வி தான் நம்மளை மனுஷனாகவே மாற்றும். அதனால தான் தம்பி நான் வந்து கல்வியை அதிக அளவில் நான் வந்து கொண்டு வந்தேன். ஆரம்ப காலத்தில் வந்து கல்வியின் பள்ளிக்கூடன்றது 10 கிலோமீட்டருக்கு ஒருக்க 20 கிலோமீட்டருக்கு ஒருக்க இருக்கும். நான் ஆட்சி காலத்தில் வந்ததுக்கப்புறமா தமிழ்நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்கள் நான் திறந்து வச்சேன் தம்பி. எப்படின்னா 2 கிலோமீட்டருக்கு ஒருக்க ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒருக்க மேல்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒருக்க உயர்நிலை பள்ளின்னு நான் திறந்து வச்சேன் தம்பி. இப்படி திறந்து வைக்கிறதுனால குழந்தைகளுடைய கல்வி இன்னும் அதிகரிக்கும் தம்பி. அதே மாதிரி தண்ணீர், நம்மளோட முன்னோர்கள் தண்ணீரை சேகரித்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. நாம் தண்ணீரை சேகரித்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுக்கணும். அதற்கு அவர் அழகாக ஒரு எடுத்துக்காட்டு கூறினார். ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் 10 பேருக்கு மட்டும் சமைத்து சாப்பிட்டு அடுத்த வருகிறது சாப்பாடு இல்லை என்று கூறுவோமா? அந்த பாத்திரத்தை கழுவி மீண்டும் சமைப்போம் இல்லையா? அது போல 2 வேலைகளாக கல்லூரியை நடத்துங்கள். அப்படி உருவானதான் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 பகுதி நேரமாகவும் பகுதி 1 பகுதி 2 என்று கல்லூரிகள் செயல்பட்டுக் கொண்டிருந்த காரணம் கர்மவீரர் அவர்கள். எனவே இன்றைய தினம் அவரை வணங்கி போற்றுவோம். நன்றி, வணக்கம்.